பேராசிரியர் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமாக தமிழ்நாடு இப்போ வந்து ஒரு அரசியலில் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ தற்பொழுது அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறுமா? மிக முக்கியமாக இன்று காலை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கார். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு எல்லா அரசியல் கட்சிகளை போல் இது ஒரு அரசியல் கட்சின்னு நினைக்கக்கூடாது. அது உண்மை இல்லை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. தமிழ்நாட்டில் உள்ள 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் சமுதாயம் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறதோ அதை அரசியல் ரீதியில் வெளிப்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய கடமை முஸ்லீம் லீக்கு உண்டு. அதான் நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கோம். முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய கட்சிகள் வச்சுருப்பாங்க. அவங்க கட்சி வேறு, முஸ்லீம் சமுதாயம் இந்திய முஸ்லீம் லீக்குடைய நிலைமை வேறு. சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான உணர்வுகளையும் கருத்துக்களையும் பிரதிபலிக்கக்கூடிய கட்சி முஸ்லீம் லீக். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 2 எம்எல்ஏ ஆன பிறகு கூட தொடர்ந்து அந்த சமுதாயத்துடைய உணர்வுகள் எல்லாம் மதிக்கக்கூடிய வகையில் எல்லாரும் சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். முஸ்லீம் லீக் தெரிவித்த ஆதரத்தில் நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்தோம். எந்த நிபந்தனையும் வைக்கலை, எந்த டிமாண்டும் நாங்கள் சொல்லலை. இப்போது திடீர்னு அமைச்சர்களை சேருங்கிறது எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. அது அவங்க நடந்தது உண்மையான பெருந்தன்மையான ஒரு இது. நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கலை. நாங்கள் கொடுத்தது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு. எந்த டிமாண்டும் நாங்கள் வைக்கலை, எந்த கோரிக்கையும் வைக்கலை. தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. அப்படி கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான், மறைமுகமான ஆட்சி. அப்படி வரக்கூடாது என்பதற்கு நோக்கமாகத்தான் நம்ம இந்த இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுக்க தான் நாங்கள் என்ன சொன்னோம், எந்த கண்டிஷன் இல்லாத நிபந்தனையற்ற ஆதரவு சொன்னோம். எந்த டிமாண்டும் நாங்கள் வைக்கல. ஆனால் இவங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவருடைய நிர்வாகி பெருமக்கள் எங்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து எங்கள்கிட்ட அணுகும்போது அது அவங்க எடுத்த பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் லீக்கில் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று, சமுதாய உணர்வு என்னங்கிறதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்து அகில இந்திய அளவில் வந்து பிஏசின்னு ஒன்று வச்சுருக்கோம், பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு வச்சுருக்கோம். அந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியில் சேர்மனாக இருக்கக்கூடிய கேரள ஸ்டேட்டு பிரசிடெண்ட்டு சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள், அவங்க தான் ஆல் இண்டியா கமிட்டிக்கு அவர் தான். பொலிட்டிக்கலாக நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த பிஎஸ்சியுடைய கருத்தை தான் நாங்கள் பிரதிபலிப்போம். அந்த பிஎஸ்சி கருத்தையும் நாங்கள் கேட்டிருக்கோம். அது சமுதாய மக்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் கேட்டிருக்கோம். இதையெல்லாம் முடிவு பண்ணுறதுக்காண்டி நாளைக்கு 11 மணிக்கு எங்கள் உயர்மட்ட குழுவை நாங்கள் கூப்பிட்டு முடிவு எடுக்கலான்னு இருக்கோம். இதுதான் எங்கள் முடிவு. இப்போ அதாவது அவங்க அழைப்பு எடுத்துட்டாங்க, நீங்கள் பெருந்தன்மைன்னு சொல்லிட்டீங்க. முடிவு என்னவாக இருக்கும்? சேரணுங்கிற முடிவு பெரும்பான்மையினுடைய எண்ணம் இப்போ என்னவாக இருக்குது? இப்போ சேரணுங்கிற முடிவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கூட்டத்தை கூட்டுறோம்ல, எல்லாருடைய கருத்தையும் கேட்டிருக்கோம். எல்லாருடைய கருத்தும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மனும் அவருடைய கருத்தையிலையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அதை எங்களுக்கு தெரிவிக்காங்க. அதையும் வச்சு நாங்கள் கன்சிடர் பண்ணி நாளைக்கு அறிவிக்கலான்னு இருக்கிறோம். முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதிமுகவுடைய உறுப்பினர் உள்ளே வந்தால் அந்த ஆதரவை வந்து மறுபரிசீலனை செய்வோம், இது மாதிரி அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. கண்டிஷன் நாங்கள் போட்டு சேரலை. நாங்கள் கிளீனாக சொன்னது வந்து எந்த கண்டிஷனும் இல்லை, அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம். என் கண்டிஷன் ஏடிஎம்கே வந்துச்சு அதனால் இல்லை அப்படின்லாம் நம்ம கண்டிஷன் போடல. அது ஆட்சி அமைக்கணும், விஜய் தலைமையில் நல்ல ஆட்சி வரணும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அது. இப்போ கவர்னர் ஆட்சி ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது. கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா மறைமுகமான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க என்பது தான் உடன்பாடாக இருக்கும். அதனால் அதை தவிர்க்க வேண்டும் சொன்னால்
நம்மளாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் முஸ்லீம் லீக்கில் நாங்கள் எந்த விதமான கண்டிஷனும் போடாமல் அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு சொன்னோம். இப்போது எங்களை அவங்க மந்திரி சபையிலே சேர சொல்லி அழைக்கிறாங்க. அது பெருந்தன்மை. நாங்கள் இப்போ டிமாண்ட் வைக்கலை, நாங்கள் சொல்லலை, நாங்கள் எந்த கண்டிஷனும் போடலை. அப்படி இருக்கும் கூட எங்களையும் அழைச்சி அவங்க பெருமைப்படுத்த நினைக்கிறாங்கங்கிறது வரவேற்க வேண்டிய ஒன்று, பாராட்ட வேண்டிய ஒன்று, நன்றி சொல்ல வேண்டிய ஒன்று. இதை பற்றி நாங்கள் முஸ்லீம் லீகை வச்சு நடத்துகிறோமே தவிர ஆல் இண்டியா கமிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கமிட்டியாக இருந்தாலும் சரி, நான் ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருக்கேன், ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், இதுவரை தெளிவாக அவங்கள்ட்ட சொன்னால் எந்த முடிவையும் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொன்னதும் இல்லை, எடுத்ததும் இல்லை. அதனால தான் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு எங்கள் உயர்மட்ட குழுவை கூப்பிட்ருக்கோம். அது குழுவத்தில் இந்த அறிவிப்பை நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த அரசு வந்து சிறுபான்மையினருக்கான அரசு, ஒரு பாதுகாப்பான அரசாக இருக்கும்னு பேராசிரியர் கருதுறீங்களா? இது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு. தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களும் இருக்கிறோம். இப்போது தாவேகா அரசு இருக்க, விஜயுடைய தலைமையிலான இந்த அரசு இருக்க, இது சிறுபான்மை அரசு பெரும்பான்மை அரசுங்கிறதே இல்லை, பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை வைத்த ஒரு அரசு. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசு. அதனால் அது சிறுபான்மை மக்களை அது பேசும்போது சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்வோங்கிறது பேசுகிறது அது சகஜம், இதெல்லாம் நடக்கிறது. ஆக இந்த தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய அரசு எல்லா மக்களுடைய தேர்வு, அது மக்கள் விருப்பமான ஒரு அரசு. அதனால தான் அவங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையை கொடுத்துருக்குறாங்க. மக்களுடைய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசு என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இது எல்லா மக்களுக்காகவும் நன்மை செய்யக்கூடிய அரசு என்று நாங்கள் நம்புகிறோம். அது தொடரும் என்று நம்புகிறோம். அதனால தான் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.